தேவமாதாவின் வணக்க மாதம் 22ஆம் நாளிற்கான புதுமை. பெரிய அல்பேர்த் என்பவர் சிறு வயதிலிருந்தே தேவமாதாவின் மீது அதிக பக்தி உள்ளவராயிருந்தார். தேவதாயை குறித்து தினமும் பற்பல ஜபங்களை வேண்டிக் கொள்வதுமின்றி 16ஆம் வயதில் புனித சாமிநாதர் சபை உடையை தரித்து கொண்டு அந்த சபையில் உட்பட்டு கல்வி சாஸ்திர மடத்துக்கு படிக்க போனார். அதில் இருக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் நல்ல படிப்புள்ளவர்களாய் இருக்கிறதை கண்டு கல்வி சாத்திரத்துக்கு தகுதியான புத்தி தமக்கு இல்லாததினால் மிகவும் மனம் தளர்ந்து அதை பொறுக்க முடியாதவராய் ஒரு நாள் பசாசு சொன்ன துர்புக்தியால் மடத்தை விட்டு வீட்டுக்கு போக தீர்மானித்து இருந்தார். அவ்வாறு செல்ல ஆசையாயிருக்கும் பொழுது தேவமாதா அவர் மேல் இறங்கி அவருக்கு ஒரு காட்சியை காண்பித்தாள். இரவிலே நித்திரை செய்யும் பொழுது அவர் ஓர் ஏணியை எடுத்து மடத்து சுவரின் மேல் சாற்றி அதில் ஏறினதாகவும் அப்பொழுது ஒரு ராக்கினி அவரை கீழே தள்ளினதாகவும் அவர் திரும்பி ஏறின பிறகு அந்த ராக்கினி, ஏன் இந்த மடத்தை விட்டு செல்ல எண்ணி இருக்கிறாய் என அவரை கேட்க, அதற்கு அவர், எவ்வளவு முயற்சித்தும் கல்வி சாஸ்திரங்களை படிக்க என்னால் கூடவில்லை, ஆனதினாலே இனி முயற்சித்து பயனில்லை என்று தப்பியோட வழி பார்க்கிறேன் என்றார். நீ தைரியமாயிருந்து கவனமாய் படித்தால் தேவமாதாவின் உதவியினால் ஒரு பெரிய சாஸ்திரியாக ஆவாய். அந்த சாஸ்திரமெல்லாம் முயற்சியினால் அல்ல, பரமநாயகியின் இரக்கத்தினால்தான் வந்ததென்று அறிந்து கொள். நீ இனிமேல் மற்றவர்களுக்கு வெகு முதன்மை கல்வி புகட்டிய பின் கடைசி காலத்தில் உன்னுடைய கல்வி சாஸ்திரமெல்லாம் திடீரென உன்னை விட்டு நீங்கி போகும் என்றதாகவும் கண்டார். அவர் அந்த காட்சியை கண்டு ஆறுதல் அடைந்து வெகு பிரயாசையோடு படித்து தர்க்க சாஸ்திரத்திலேயும் தேவ சாஸ்திரத்திலேயும் மற்ற சாஸ்திரங்களிலேயும் மிகவும் தேர்ந்த நிபுணராகி அநேக புஸ்தகங்களை எழுதினார். ஆனால் பல வருஷங்களுக்கு பிறகு அவர் மரிப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் கொலோனியா என்ற பட்டணத்தின் திரளான ஜனங்களுக்கு படிப்பித்து கொடுக்கும் பொழுது முன் அவர் படித்த கல்வி சாஸ்திரங்களை முழுதும் திடீரென மறந்து போய் ஒன்றும் அறியாதவரை போல ஆகிவிட்டார். அப்பொழுது தேவமாதா அவருக்கு சிறு வயதில் காண்பித்த காட்சியை நினைத்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி மடத்துக்கு சென்று ஜெபத்திலும் தியானத்திலும் 3 வருஷம் அளவாக நிலை பெற்று பாக்கியமான மரணத்தை அடைந்தார். இப்போது அவர் புனித அல்பர்த்து என்று வேத சாஸ்திரியாய் விளங்குகிறார். கிறிஸ்தவர்களை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமது பரிசுத்த வேதத்தின் மெய்யான அறிவு வரும்படியாக தேவமாதாவின் அனுக்கிரகத்தை கேட்டுக்கொள்வீர்களாக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.